இருட்டா தெரியுது, மொட்டை முடி மாதிரி தெரியுது. நல்ல வேலை கண்ணாடி போட்டு 5 விழுந்து தெரிஞ்சு நம்ம சாமி இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். தீபாவளி வந்துச்சு, வாங்கலாம் போவோம். யார் இந்த வெடியை வச்சு விட்டாலே யாரு? ஒரே விஷயம், வெடி வைக்கிறது சாத்திரப்பு வைக்கணும், சாத்திரமே வைக்கக்கூடாது. அதில் வந்து தண்ணி ஊற்றி விட, அப்புறமேல காய போட்டு. வெடி போடுறது யாருக்கு போடணும்னா நாரதல், வள்ளி, ராசவாத்துக்கு போடணும். நான் குளிச்சே 12 நாள் ஆச்சு. அருமையான மனுஷன் தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுன்னு சொல்றான். நான் அந்த வேலையும் பாக்குறேன். 800 ரூபா தான் சார்ஜ் வாங்குறேன். அவனுக்கு ஒரு 2 பொம்பளை பிள்ளை நம்பர் கொடுத்துருவேன். இன்னும் ஒரு விடிய விடிய தூங்கவே மாட்டேன். ஹலோ ஹலோ சூப்பர் சாங் பாடுவோம் ப்ரோ. சாங்கு பாடச்சுன்னா கொட்டைக்குள்ள கை விடியாங்க. சரி ப்ரோ, மொட்டை நாக்கு எனக்கு. ஹலோ ஹலோ கூட்டரமா கூடிருச்சு, பரிசு போய் மைக் ஆஃப் பண்ணிட்டு கூட்டம் மொத்த ஈரல வேற ஒன்றும் இல்லை. ஏன்டா நீ சோதனை பண்ற லகுடு மண்ட? நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே பையூர்ல ஆளு வந்து கூடிருச்சான் நானே, ஆளு வந்து கூடிருச்சான் நானே. இந்த பூனை குறுக்க போன நான் பாடவே மாட்டேன். இப்படி மண்டையாடா கிளியாஞ்சிட்டு நக்குன மாதிரி எல்லாமே எனக்கு கண்டென்டாத்தே ஆகும். இதே ஜோக், எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வர்றதில்லை. 18 வருஷம் மொத்தமான பேசியே மறுபடியும் ஏற்றேன் கொடுப்போம். இதில் விட்டேன் வாயில. நன்றி நன்றி. வாயில விட்டோம் டெய்லி 5 மணிக்கு சொல்லுங்க. ஹெல்த்துக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லதா பையன். ஆளு வந்து கூடி ஆளு வந்து கூடி இருச்சான் நானே, ஆளு வந்து கூடி இருச்சான் நானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில நானே, இந்த ஆளறிஞ்ச கூட்டத்தில நானே. இங்க இது பாரியா ஒப்பு வைக்கிறியாடா? இல்லண்ணே பாருண்ணே. ஏன் அனத்துற மூலமா? இல்லண்ணே நல்லா சிங்கர் வந்து நல்லா வாய் விட்டு பாடுங்க ப்ரோ. சரிண்ணே. அந்த லாலி உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த விஜய் டிவி இந்த ஜீ தமிழ்ல நல்லா பாடுவாங்க. சர்ச்சு 4 பேர் உட்காந்துருப்பேன். ஆமா, அவங்களை கெடுத்து விட்டுருவாங்க. நல்லா பாடுனீங்க. அந்த அவன் மிரண்டு போய் தூக்கு போட்டு செத்து போயிரு. அந்த மாதிரி நல்லா பாடுறான். நல்லா பாடுறேன். ஆளுமா டோலுமா இஸ்கால கடி மாலுமா மொட்டு முண்டை. நான் பாட வரைய மட்டும் பாடு. நீ முந்திரி, நீ பப்புனா நான் பப்புனா தெரியல. நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு, அட நாத்து நட்டு நடவு நட்டு, அட நாத்து நட்டு நடவு நட்டு.
எங்க அப்பத்தா விட்டு 2 ஏக்கர் நாத்தாங்க பூரா நட்டு. எங்க அப்பத்தா விட்டு நாத்தாங்காய் எல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு. பாட்டு தெரியலடா. அது சுப்ரியா மேனா அந்த வரல. நாத்தாங்க நட்டுன்னா அப்பத்தாவை போட்டுக்கிட்டு நட்டது ஐயா. அவன் தான் கோமனா ஒத்துத்தான் 18 பிள்ளைய பத்துட்டான். என்ன இவன் போய் எங்களுக்கு பாடுற இங்க ஒரு உள்ள சிரிக்குது. யாரு ஆடியன்ஸ்னே தெரியுது. எதுல விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. அப்பப்ப நீங்க தூங்குறியான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வர வர வண்டி மாதிரி ஆயிப்போச்சு. என் டிரைவர் அப்படித்தான். கருப்பையா அப்படின்னா அவன் என்ன அவனை பார்த்தே காலையில எனக்கு யூரியனே வர. வீட்டுல சும்மா படுத்து கிளந்த கிளட்டு பையன். வீட்டுல சும்மா படுத்துக்கிட்டு கிடந்த கிளட்டு பையன். கண்டாலுமே திருந்த மாட்டான். இன்னைக்கு வினைய இழுத்து போட்டுட்டானே. இன்னைக்கு வினைய இழுத்து போட்டுட்டானே. அடி தேனி குஞ்சரம்மா. தேனி குஞ்சரம்மா. தேனி குஞ்சரம்மா வீல சொன்னா ராமாயம்மா. தேனி குஞ்சரம்மா வீல சொன்னா ராமாயம்மா. வரலே. வரல. என்ன மிஷினை தூக்கிட்டு சிவங்க பஸ் ஸ்டாண்டு போறேன். உளுந்தோட இது போட்டு போல கையில ஓடு மசல்ல இங்க வச்சு போட்டுறாரு. கம்பு கூட்டு முடியடி செத்து போவாங்க. திருப்பரங்குன்றத்தில திருப்பரங்குன்றத்தில அட திருப்பரங்குன்றத்தில அட திருப்பரங்குன்றத்தில கரெக்டா பாடிட்டேனே. திருப்பூர்னு வந்துச்சு. திருப்பூரம் திருப்பூர் கிடையாது. என்னப்பா கண்டேட்டா? திருப்பரங்குன்றத்தில தெங்காக்கம்மா ஓரத்தில தெங்காக்கம்மா ஓரத்தில பறந்து வந்து இன்னைக்கு இறங்குதுவா. பறந்து வந்து இன்னைக்கு இறங்குதுவா. சிவகங்க பையூர் பக்கத்தில சிவகங்க பையூர் பக்கத்தில கூட்டரம்ப கூடி வச்சு நம்ம நாடகத்தை பார்க்கிறோம். கூட்டரம்ப கூடி நம்ம நாடகத்தை பார்க்கிறோம். அதை வந்து கூடி இருந்தான் நானே. அதை வந்து கூடி இருந்தான் நானே. இந்த ஆனந்த கூட்டத்தில இந்த ஆனந்த கூட்டத்தில What?
அன்பு உள்ளத்துக்கு நன்றி. நாங்கெல்லாம் பொம்பளையாள் உட்காந்துருக்கீங்க, எந்திரிச்சு வீட்டுக்கு போறதும் நல்லது. கை தட்டுங்கக்கா. சாமி பாட்டு பாருன்னா கை தட்டணும். இந்த தமிழ்நாட்டை உள்ள ஒரு கெட்ட வழக்கான மைசெட்டு பக்கத்துல யாரு நிக்க வேணாம், அந்த பாக்ஸ்ல ஏறி நில் வாங்கினே. ஒரு கெட்ட வழக்கம் நாடக நடிகர் முகத்தை பாரு, பெட்டாக்ஸ பாக்குறீங்க என்ன பொம்பளை புள்ள டான்ஸை பார்த்துட்டு போலாம். அது எவன் முண்டாட்டின்னு தெரியல, வீடியோ காலை பேசிட்டு இருக்கா பரதேசி முண்டாட்டி. ஓ மை கார்டு என்ன காமெடி வந்தான பெரிய மதுரை முத்தாக்காமே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த புலம் தள்ளிடுவான். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலானே, எங்கு பார்த்தாலும் சாமிகளை கையெடுத்து வழங்குவதில் என் தமிழன் ஒரு நாளும் சலித்ததில்லை. அதேபோல் டாஸ்மாக் கடை 2 நாளைக்கு அடைப்பு என்றால் பிளாக்கில் சரக்கு வாங்க அவன் ஓய்ந்ததில்லை. பாதி சரக்கை சாப்பிட்டு மீதி சரக்குக்கு கப்புள்ளாமல் இரவு நேரத்தில் ஓட்ட சட்டியோடு தெரியும் என் உட்பற்ற ஆண்மகன்களே. பக்கத்து வீட்டுக்காரி தாருப்பாயில உட்கார்ந்துட்டு விடிய வரைக்கும் சுருட்ட முடியாம தெரியும் என் சகோதர சகோதரிகள். டீ கடையிலே கூட்டம் சேர சேர ஓசை போட்டு சட்டிக்குள்ள விட்டு தண்ணியோட கலந்து டர்ரு புர்ரு என்று ஆத்தி காசு சம்பாதிக்கும் டீ கடைக்காரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் MKRின் பணிவான குட் நைட் வணக்கம். நான் பேசுறேன் வசனம் எதுக்கு வர்றிய? நான் என்ன பேசுறேன் தெரிஞ்சா மட்டும் கூட்டம் கூடாது. தமிழன் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. எந்த வீட்டுல இப்ப தலை நிமிர முடியாது. 4 அடியில் நில வச்சு ஆசாரி கட்டிப்பேன், டம்முன்னு முட்டிட்டு வெளியே வந்து நிமிர்ந்துட்டு போறான். இன்றைய காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அதிகாரி பெருமக்களே, உங்கள் எத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். பையூர் மேடையில் இப்ப தேர்தல் நேரம், நாடக கலைஞர் மட்டும் கிடையாது, இந்த திருவிழாக்களை நம்பி வாழக்கூடிய எத்தனை கலைகள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஆயிரம் குடும்பம் இந்த கலையை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும். தமிழகத்தில் வாழுகின்ற அன்பு அதிகாரி பெருமக்களை உங்களை பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதை வச்சுதான் சீசனே இப்பதான். எங்க கொடுமையை பார்த்தீங்கன்னா யாருக்குமே நடக்காது. மார்கழி மாசம் நாடகம் வைப்பீங்க, பப்புண்டாடு முடிஞ்சவனே ஊர் 50,000 முதற்கொண்டு சொற்ற போட்டு படுத்துருவார் குளிர் தாங்காம. பங்குனி மாசம் வைப்பீங்க, இப்படி பிரேக் ஆயிரும். ஆவணி மாசம் வைப்பீங்க, மழை அடிச்சு ஊத்திரும், கொட்டை சாஞ்சிரும். இந்த நிலைமையை பாருங்க. இனிமே நான் முடிவு பண்ணிட்டேன், எந்த ஊருக்கு நாங்க நடிக்கிறதுக்கு நேரடியா வரமாட்டோம். ஒரு மண்டபத்தை பிடிச்சி அங்கேயே நடிச்சு ஒரு சீடி அனுப்பி விடுவோம். நீங்க திரையை கட்டி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து பார்த்துக்கணும். ஏன்னா இப்படி பப்ளிக்ல வரும்போது நீங்க நோத்தங்கமெல்லாம் வைறீங்க. எங்களும் குடும்ப கொட்டி இருக்கா இல்லையா? என் முன்னாடியில என்ன சொல்றேன், இந்த காசை வாங்கிட்டு வந்து நான் சமைச்சு உனக்கு சலுப்புட ஒரு சின்ன பையன் உன்னை போடா முண்டேன்னு சொல்றான். என்ன செய்ய? நானே சொல்லடா படம் புட்டு புட்டு. வெட்டிக்காரன் நல்ல பையன், மேடையில முடி ஓட்ட இருக்கு. இந்த மேடையில ஒரு செஞ்சாவை அறுத்தா நல்லது. சாமிகள் எல்லாம் இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொருத்தையும் தண்டாயிட்டு இருக்கேன். அகோரின்னு ஒருத்தன் தூத்துவத்தி மாதிரி இருக்கேன், அகோரி புதுசா கிளம்பிட்டேன். நான் நாளைக்கு எங்க வீட்டுல அகோரியா மாறப்பேன். வீடியோ இதான் டென்ட். என்ன முருகா, இந்துக்களை வைத்து தெய்வங்களை ஏமாத்தி சம்பாதிக்க கூடாது. தெய்வங்கள்லாம் துடியானவை. இந்த சிவகங்கை மாவட்டத்திலே செய்வருக்கு வெட்டுடையா காளியம்மா, வெட்டு 1 துண்டு 2. அங்கே நியாயத்துக்கு மட்டும் நின்றால் வெட்டுடையா காளியம்மா. இப்ப எல்லா பேருமே என்ன பண்ணிட்டேன், வெட்டுடையா காளியம்மா வந்து ரெவடியா சேர்த்துக்கிட்டேன். என்ன பண்றேன்னா, மாமியா மருமகளை கொள்றதுக்கு போய் காசை வெட்டி போட்டான். எப்படியாவது என் மருமகளுக்கு கை காலை இழுத்துறனாட்டா, அங்கிட்டு மருமக மண்டி ஓட்டுக்கிட்டு அவ வெட்டா சுத்தியில வச்சுக்கிட்டு. என் மாமியாவுக்கு நீரே வரக்கூடாது, கண்ணீரை சொன்னேன். சரி, இந்த தாய் தான் அப்படி சங்கடப்படுது அப்படின்னு பார்த்தா, மாசாணியம்மன் கோயில். மாசாணியம்மன் கோயில்ல நாட்டுல குழம்பு தாளிக்கிறதுக்கு மிளகாத்தூள் இல்லை. அங்க போய் 12 வடி மிளகாய அரைக்கிற மங்கு மகன் அரைச்சு எடுத்து வீட்டுக்காரன் செம்புரியாடெல்லாம் ஜாகணும்.
அங்கிட்டு பார்த்தா எழுத்து விட்டுக்காரன் அவன் வெள்ளாடெல்லாம் சாகணும். கடைசியில ஒரு வாரத்துல 2 பேரும் செத்து போனாங்க. செய்யலாமா? சிரிக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டும். இந்துக்கள் தெய்வம்லாம் துடியானது. அந்த காலத்துல எங்க ஐயாவெல்லாம் எங்க பாட்டையும் போட்டெல்லாம் கோடாங்க. அப்படி சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும். ஒரு வருஷத்துல உனக்கு தொட்டி கட்டுறேன்னா தொட்டி கட்டும். இப்ப பூக்குழி இறங்கும் போது பாருங்க, சாம்பலா பறக்குது. சாயந்தரம் அதுல போய் தங்கு 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 சுட சுட இருந்துச்சுன்னா உனக்கு சுற்றுமா. அப்படிதான் எங்க ஊர்ல ஒரு பையன் சம்பளையம் போட்டேன். இந்த பூக்குழியில நான் மெதுவாவே நடந்து போவேன். 10,000 ரூபாய் பந்தயம். 10,000 ரூபாய் கட்டிட்டேன். கட்டிட்டு பூக்குழியில போய் அப்படி காலை வச்சவனே ஆத்தீண்டேன். 100ல போயிட்டேன். பூக்குழிக்கு எங்க கலைச்சு பாக்குறோம், பக்கத்து வீட்டுக்காரன் சென்ட்ரிங் போட்ட இரும்பு உள்ள உடந்திருக்கு. செய்யலாமா? பாதங்கள் என்ன ஒன்னே இறக்கி விட்டா பூக்குழிய பதிஞ்சிடும். அங்கனே கிடப்ப. நான் சிந்திக்கவும் சிரிக்கவும் வைப்பேன். உலகத்துல கலப்படம் இல்லாத ஒரே பொருள் தாயினுடைய பால். மத்த எல்லாமே கலப்புதாங்க. அப்ப எல்லாம் எங்க ஆத்தாப்பெல்லாம் அப்படி கொடுத்து வளர்த்தாங்க. 8 வயசு பயல பார்த்தா அர்னால்டு மாதிரி இருப்பேன். இப்ப அருணாக்குடி மாதிரி இருக்கான். ஆத்தா சீரியல் பாக்குறதுக்காக பிள்ளைக்கு 2 லிட்டர் பவுண்டா கேன்ல பாலை கலக்கி கொடுத்து லிப்புல மாட்டி பையன் குடிச்சிடற. ராத்திரி இவன் குடிச்சோம். ஹஸ்பண்ட் குறப்பால சொன்னேன். டபுள் மீனிங் இன்னும். ஆரோக்கியம் தாய்மார்கள் அந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். நீங்கள் எல்லாம் பிள்ளைக்கு வந்து சத்துள்ள பொருள்களை, உணவுகளை கொடுத்து வளர்க்க வேண்டும். மஞ்சக்கருவை குழந்தைக்கு கொடுத்து விட்டு வெள்ளக்கருவை நீ திண்டு விட்டு குச போடுகிறார். குசி விட்டு தவந்த பிள்ளையே மஞ்ச கலர் வேன்ல ஏத்தி விடுறேன். அந்த தமிழை ஏத்தி விட்டுட்டு நீ சீரியல பார்த்துக்கிட்டு உள்ள படுத்துக்கிற புருஷனை வெளியே தூக்கி போட்டு அடிச்சாலும் ராங் நம்பர் சொல்ற. சிந்திக்க வேண்டும். தமிழகத்திலே என் தமிழன் வாழ வேண்டும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்திக்காரன் கேன்றேன். கொத்தனார் வேலைக்கு கே மட்டக்கம்பு ஹான்றேன். பார்த்தா சித்தால லைன் பண்ணிடுறான். ஏன்? தமிழனுக்கு வர வர சோம்பேறித்தனம் அதிகரித்து விட்டது. 2 மூடையை தூக்க சொன்னா 2 மூடையை தூக்கி போட்டு 3வது மூடையை பார்த்தா என் தமிழை அங்கிட்டு போய் சந்துக்குள்ள செய்தி விடி இருக்கிறேன். ஐயா மூடையை தூக்குங்க, இந்த வர்றேங்கய்யா. 3வது மூடையை தூக்கிட்டு போவேன். 4வது மூடையை பார்த்தா அங்கிட்டு போய் கணேஷ் போயில போடுவேன். இந்த கணேஷ் போயில போடுறவன் ஒண்ணு இப்படி போடணும், இப்படி போடணும், எப்படி போடுறான். அது ஏன் அப்படின்னா நீர் வந்துச்சுன்னா நல்லா பசபசப்பு தன்மை அதிகம். கருமம் முடிச்சவன். இந்த கணேச போயில இன்னைக்கு ஆண்மைத்தன்மை குறையுது. எங்க ஐயாக்க காலத்துல கலைமான் போயலைய போட்டு வெத்தலைய போட்டான். வெத்தலைய போட்டான், வீட்டிலே அதை போட்டான், துப்பி போட்டான். அப்ப ஆரோக்கியம் இருந்தது. மருத்துவர்கள் எல்லாம் அப்ப கிடையாது. யாரு மருத்துவர்கள் என்றால் வயதான மூதாட்டி தான் அன்றைய காலத்துல மருத்துவர்கள். பக்கத்து விட்ட அங்கம்மாவுக்கு வைத்த வழின்னா தூக்கி போட்டு பொம்பளையை சுத்தி சேலையை புடிச்சுக்கிறோம், பிதிக்கி 2 பிள்ளைய வெளியெடுத்தோம். இப்ப அப்படி கிடையாது. டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸா பெட்ரூம், சுத்தியல், ரம்பம் எல்லாமே வச்சிருக்கேன். தூக்கி போட்டு அறுக்குறது. அப்ப பிரஷர் சுகர் இருந்துச்சா அப்ப சந்தைக்கடையில வரும்போது விசாரிச்சுக்கிடுவாங்க பெரியவங்க எல்லாம். உனக்கு எத்தனை உள்ளைய, இந்த வருஷம் வயக்காட்டுல எத்தனை முறை நெல் வந்துச்சு, நடந்துகிட்டே எத்தனை முறை நெல் வந்துச்சு, மூத்த உள்ளைய எங்க கட்டி கொடுத்துருக்க, எத்தனை உள்ளைய, மாடு எத்தனை இருக்கு, ஆடு எத்தனை உருப்படி இருக்கு, நடந்துகிட்டே அந்த காலத்துல விசாரிச்சாங்க. இப்ப சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல நடந்துகிட்டே விசாரிக்கிறேன். உனக்கு சுகர் எவ்வளோ, உனக்கு பிரஷர் எத்தனை, காலை எடுத்துட்டாங்களா, விரல எடுத்துட்டாங்களா. ஏன்? உணவுகள் பூரா விஷமாயிருச்சு. எல்லாத்திலையும் ரசாயன உரம் கலப்படம். அன்றைய காலத்துல விவசாய நிலத்திலே போட்டதெல்லாம் ஆட்டுச்சாணம், மாட்டுச்சாணம், கோழினுடைய கழிவு. விவசாயம் இருந்துச்சு. விவசாயத்தை போய் அன்னைக்கு கையில என் தமிழன் நாத்த பாவி, நாத்த புடுங்கி, நடவு நட்டு, வரப்பு வட்டி, வாக்கியா வட்டி எங்க அப்பத்தாமர்கள்லாம் உழைச்சாங்க. அன்னைக்கு நல்ல நெல் அறுவடை செஞ்சோம். இன்னைக்கு அம்பூட்டும் மிஷின், நடுறதுக்கு மிஷின், களை எடுக்கிறதுக்கு மிஷின்,
அம்புட்டு காசையும் நீ வட்டிக்கு வாங்கி செலவழிச்ச காசை கருது வண்டிக்காரன் வந்து அம்புட்டையும் அறுத்துட்டு அம்புட்டி வாங்கிட்டு போயிருவேன். நீ வீட்டுல நக்கிட்டு படுத்துக்கலாம். ஆமா, ரிவல்ஸ் எடுத்தது வந்தேன். அது இந்த கருது வண்டி எல்லாம் தயவு செய்து சொல்றேன், இந்த யூடியூப் வாயில சொல்றேன், பாட்டை போடுறோம் சரி, சிரித்து போடு. அவன் அறக்குளம் மாதிரி பாட்டு போடுறேன். நடுசா மத்தியில மந்திப்பூ பின்னாடி போய் கூழ அரைச்சவனை ஏத்தி இறக்கிட்டேன் வயக்காட்டுக்காரன். தப்பு. இந்த இருக்க ஊதா சட்டை என்னடா பிடிச்சிருக்கிற? உங்கள்கிட்ட அட்வைஸ் பண்ணி மைத்த புடுங்குற மாதிரி அட்வைஸ். படியில் பயணம் நொடியில் மரணம். எந்த படி? அரைப்படி காப்படியா? டவுன் பஸ் படியில 80 பேர் தொங்குறேன். ஒருத்தையும் பேக்க பிடிச்சி ஒருத்தையும் தொங்குறேன். கடைசியில் 81 ஒரு ஆள் தொங்குறேன். ஒத்துட்டு பாக்குறேன் கண்ட்ரேட் தொங்குறேன். ஐயா நான் டிக்கெட் போடணும் இப்ப போட்டுருவோம்னு வேகத்தில் டிக்கெட்டே போட்டேன். கண்ட்ரேட் வத்துன்னு விழுந்து சிவகங்களை விழுந்து கிடைக்க டிரைவர் போய் மானாமல்ல போன் அடிக்கிறேன். என்னென்ன டிக்கெட் போட்டியில மைத்த புடுங்கினேன். வேலையை வேணா ஒண்ணு வேணா நான் வெள்ளரி பிஞ்சு வைக்க போறேன்டா. இவன் விழுந்துட்டான். பெண்களுக்கு அழகு என்னன்னா முடி, தலைமுடி தான் அழகு. அந்த காலத்துல பொண்ணு வாக்கம் போகும்போல பொம்பளை பிள்ளைக்கு எப்படா மசர் இருக்குன்னு பார்ப்பாங்க. எங்க அப்பத்தாவுக்கெல்லாம் முடி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. தலையை அவுத்து விட்டு வீட்டுக்குள்ள போச்சுன்னா குப்பையை பூரா வெளியே இருந்து கொண்டு போயிடும். திருப்பி ரிட்டர்ன் குப்பையும் வெளியே கொண்டு போயிடும். என்ன பார்த்தா வெளியே திரும்ப போச்சுன்னா கவக்கம்ப முட்டு கொடுத்து கேட்கிறேன் பாரு. கேனப்பயமே ஐயா புடிச்சுக்கிடுவாரு. யாருடா இப்ப அப்படி கிடையாது. பொம்பளை வெளியே உள்ள போயிட்டு வெளியே வந்துச்சுன்னா மசுரை காணும். பூரா ஒட்டு மசுரை ஆணில காய போட்டு வந்துடுறேன். பியூட்டி பார். இந்த பியூட்டி பார் ஹேர் கட்டிங். இந்த நாய் யாரு நாய்? இது எனப்புறக்கம் செய்யணும். உள்ள உன்னை மருதமணிட்ட விடுங்க. அவன் வேற கண்ணை அப்படி வச்சுட்டு வேற பையூரிலே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பிள்ளையார் சுழி போட்டு செயலதுக்கும் தொடங்கு. அற்புதமான விநாயகருடைய கும்பாபிஷேக விழாவிலே இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பையூர் கிராமம் உண்மையிலேயே எனக்கு அன்பு நிறைந்த கிராமம் என்பதை இங்கே வந்து நான் பார்த்து கொண்டேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்கள். கும்பாபிஷேகம் அத கூட பாட்டு எடுத்துட்டாங்க. கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான், குப்பம் மாவளுக்கு தான், என் மனசு ஓடுது டிண்டனுக்கு தான், மாயாண்டி மதுராண்டி மதுரை முனியாண்டி. கும்பாபிஷேகம் கோவிலுக்கு தான், குப்பம் எடுத்தா மாவளுக்கு தான். என் நம்பி உண்மையிலே மை செட்டு வச்சிருக்க. என் நம்பி பாட்டு போடும் போது எனக்கு போறாமையா இருந்துச்சு. இந்த பாட்டுல இப்ப அண்ணன் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நாடகத்துக்கு போகும்போது இந்த பாட்டுலாம் போட மாட்டாங்க. கிளிமஞ்சாரோ அப்படின்னா வயசான ஆள்னா செருப்பு கிட்ட அடிச்சு ஓடி மாடெல்லாம் முளைக்குச்சி புடுங்கி பாஞ்சு பாட்டு பூரா எப்படி அன்னைக்கு விவசாய நிலத்துல பாட்டு போட்டான். என் பாட்டுங்க சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏறுவடு கம்மா கரையை வாக்கியா வெட்டி நெல்லு விளைஞ்சிருக்கு பரப்பும் உள்ளன் விளைஞ்சிருக்கு காடு விளையட்டு மச்சான் நமக்கு கையங்கலந்தான மிச்சம் நாட போறேன் சட்டம் உலகில் நன்மை தெரிந்திடும் திட்டம் நன்மை தெரிந்திடும் மண்ணை பொழந்து விளையச்சு பொண்ணை பொழந்து. அப்ப பாடல்கள்லாம் அழகா இருந்துச்சு. காதலும் காதலி எல்லாம் அந்த காலத்து டூயட் பாட்டுலாம் கேட்டீங்கன்னா இனிமா இருக்கும். ஓரார் உரங்கையிலே ஒற்றாரும் பொங்கையிலே நல்ல வாங்கு வேடமும் கொண்டு நான் வருவேன் சாமத்திலே. ஓரார் உரங்கையிலே ஒற்றாரும் பொங்கையிலே அந்த பொம்பளை பிள்ளை பாடுது. நல்ல வாம்பு வேடம் கொண்டு நடிச்சாமோ வந்தாயனா ஊர்குருவி வேடம் கொண்டு உயரத்தில் பறந்துடுவேன். மர உறங்க அடிமரத்தில் வண்டுறங்க ஓமடியில் நான் உறங்க ஊருக்கு பொருட்களையே. புருஷன் கிளம்பி வேலைக்கு போறாரு. பொண்டாட்டி கேட்கிற நல்வாக்கு நீ கூறடி நான் நாடு நாளில் வந்துடுவேன் கண்ணி
சாமி நல்வாக்கு நீ கூறவே நான் 4 நாளில் வந்துடுவேன் என் செல்வ களஞ்சியமே கண்ணு என் செல்வ களஞ்சியமே என் சின்ன கல்லு மோதிரமே. இந்த பாட்டு பூரா இளைஞர் பூரா நினைப்பாங்க ஏன் ராதாகிருஷ்ணன் இந்தி பாட்டு பாடுறாரு நல்லா தானே அந்த மனுஷன் இருந்தேன் ஏன் அப்படி பாரு. ஏன்னா இதெல்லாம் பழைய பாடல்கள். அண்ணன் தம்பி பாசத்தை இன்ன வரைக்கும் எடுத்துக்கூடிய ஒரு காவியம் கண்டசாலா பாடினது. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா 4 கால் மண்டபம் போல் நாமல் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் என் தமிழனுடைய மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நாமளா அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. எப்படி பாட்டு இப்ப நடுத்தரமா பாட்டு போட்டாங்க. உசிலம் பெட்டி பெண்குட்டி முத்து பேச்சு நீ வர கண்ணா புள்ள ஓரக்கண்ணா பார்த்தவனே சென்னை ஆயிருமாடா பிரச்சனை ஆயிருமா. ஓரக்கண்ணாவை பார்த்தாலே பிள்ளைதாச்சியா. அடுத்த ஒரு பாட்டு போட்டாங்க. உன் முகலை சலை இல்ல எனக்கு ஒன்னும் நினைப்பில்ல. இதெல்லாம் கேட்டா எவனுக்கும் வெளியவே வராது. எனக்கும் 3 நாளா வெளியே வரலனே. இப்போ ஒரு பாட்டு ஜிபி முத்து பாடி நடிச்சிருக்கேன். மாற்றது மாற்று எதுவும் கிடைக்காட்ட ஓரமா நக்குன்னு நக்கிட்டே போவேன் பஞ்சாமிரதம். காலங்கள் மாறிக்கொண்டு இருக்காது. காலங்கள் மாறினாலும் தமிழுடைய பாசம் மட்டும் மாறவில்லை, மற்ற எல்லாமே மாறிடுச்சு. தாய்மொழி தமிழ் மொழி, நாடு தமிழ்நாடு, நம்மளெல்லாம் தனிய தமிழர்கள். ஆனா நம்ம குழந்தை படிக்க வைப்பதோ ஆங்கிலேயம் ஆங்கிலேயம் இந்தி. இதை ஏன் படிக்க வைக்கிற? அரசு பள்ளிகளை படிக்க வைத்தால் அனுபவங்கள் அதிகமாகும். நீ பிரைவேட் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிற அந்த பிள்ளைய என்ன பண்ணுதுங்க பாவம். பிள்ளை அழுகுது, அம்மா நான் போக மாட்டேன், அஞ்ச வேணும் வருதும்மா. அத்தா சொல்லுது போத்தா 5 நாள் போ. இங்கிட்டு பார்த்தா புருஷன் போக மாட்டேன், நீ பள்ளிக்கூடத்துக்கு போ. அவர் வாத்தியார், நான் போக மாட்டேன். ஏங்க பள்ளிக்கூடத்துல என்னை அடிக்கிறாங்க, வாத்தியார தூக்கி போட்டு அடிக்கிறேன். நான் படிச்சது சிவகங்கை மாவட்டம் மல்லல். இந்த மல்லல்ல என் கூட படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்கேன், வெட்டினரி டாக்டர்லாம் இருக்கேன், சிலம்பரம் செல்லாம். ஆனா நான் ஒரு நடிகனா இருக்கேன். நான் அன்னைக்கு நல்லா படிச்சிருந்தா இம்புட்டு மக்களை நான் சம்பாதிருக்க மாட்டேன். அன்னைக்கு கூட வருத்தப்பட்டேன். எனக்கு இந்த ஆங்கிலம்லாம் தெரியாது. நான் பேஸ்புக்கெல்லாம் போட்டா போட்டு விடுவேன், ஆங்கிலத்திலேயும் மொத்தங்கம்மான்னு கெட்ட வார்த்தையில எழுதி விடுவாங்க. நான் திருப்பி நன்றி புரோன்னு போட்டு விடுவேன், நன்றி சவா, அவ்வளவுதான். நீ பேசிட்டு போற, என் தமிழன் பேசுனா பேசிட்டு போறேன். அண்ணன் தம்பி தான் எல்லாரும். நாளைக்கு எம்கேஆர் கீழே விழுந்தாலும் தூக்கக்கூடிய எத்தனை சனங்கள் இருக்கு. காசு வந்தா மட்டும் நீ வா, வெறும் பேப்பர் எழுதி கொடுக்கூடாது. 500 ரூபாயா படக்குன்னு வா, மனசு மாதிரி வாங்கிடாம. கோபிகா நினைவாக தாயமங்கலம் மகாதேவன் சார்பாக ரூபாய் 501 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக அளித்த அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி. உலகத்துல கோடீஸ்வரன் பெரிய பணக்காரன் சொல்ற ஆளுகள்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன்? கோடீஸ்வரன், ஒவ்வொரு கோடீஸ்வரன் பணக்காரன் நினைத்தால் நான் வாழக்கூடிய இந்த தமிழகத்துல யாரும் ஏழை அல்ல, யாரும் அனாதை அல்ல. ஆனா வேடிக்கை தான் பார்ப்பேன். என்னைய பொறுத்தளவு பசியினுடைய கஷ்டத்தை முழு மூச்சாக முழு மனதோடு அறிந்தவன் யாருன்னா அன்றாட கூலி வேலையை பார்க்கிறான் பாரு என் தமிழ். இங்க இருக்கின்ற இவர்கள் தான் கடவுள். நான் என் குலதெய்வம், என்னுடைய தாய் தந்தைக்கு அப்புறம் நான் ஒருத்தனை வணங்குவேன் என்றால் அவன் யாருன்னா பசி என்று ஒரு ஏழை சிறுமி போய் கை நீட்டும் போது உடனே உணவு கொடுக்கிறான் பாரு ஒரு தமிழன், அவன் தான் என்னுடைய 3வது கடவுள். கை தட்டலாம், இல்லைன்னா எந்திரிச்சு போயிரு, நல்லது.
எம் முத்துக்குமார் போலீஸா? ஏன் இங்கிலீஷ்ல எழுதுனது? அதான் நீ சொல்லணும்டா முண்டை. சொல்றேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. முத்துக்குமார் போலீஸ், பையூரை சேர்ந்த அன்பு உள்ளம், ரூபாய் 101. போலீஸா? என்னடா அது? போலீஸ் தானா? அதெல்லாம் சொல்லி தமிழ்ல எழுதுப்பா. ஒரு சாங் பாடிக்கிறேன், பாருங்களேன். எங்க காணோம்? வீடியோ கால பேச போயிட்டேன் கொண்டாடி. எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? பையூர் கிராமத்திலே வித்திருக்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத ஐயனாரையா. ஐயனரே கெட்டவரம் தாராரையா, ஐயனரே கெட்டவரம் தாராரையா. பையூர் கிராமத்திலே வித்திருக்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத ஐயனாரையா. ஐயனரே கெட்டவரம் தாராரையா, மக்களுக்கு கெட்டவரம் தாராரையா. பையூர் கிராமத்திலே விக்கிருக்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத ஐயனாரையா. ஐயனாரே கெட்டவரம் தாராரையா. கோடான கோடி சமம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சோடம் உன்னை தான் வணங்குதையா. கோடான கோடி சமம் உன்னைத்தான் வணங்குதையா. கத்தால உள்ளும் படுக்கையா. ஐயனாரே ரெண்டு வரம் தாராரையா. பையூர் ஐயனாரே ரெண்டு வரம் தாராரையா. ஐயனாரே தத்துவமாய் இருக்கிறாரையா. பையூர் கிராமத்திலே விக்கிருக்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத ஐயனாரையா. ஐயனாரே கெட்டவரம் தாராரையா, மக்களுக்கு கெட்டவரம் தாராரையா. ஐயனாரே கெட்டவரம் தாராரையா. சந்தஜாமி ஏமாந்தியில எங்கன வந்து உடைக்கிறாங்க பத்தியா? ராமபூசாரி நாட்டரசங்கோட்டை ராமபூசாரி 201 ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கீரன்குளம் தெரு ஐயனார் பாட்டை பாடியதற்காக பையூர் கணேசன் ஆட்டோ 500, ஆக மொத்தம் 700. பருப்பு வேகலையாடா, டீசல் விலையை ஏத்திட்டாங்க. மங்கு வண்டியிலே வரும். இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனரமான ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இந்த மாதிரி துண்டெல்லாம் போடாதீங்க, மசுறு மட்டையை பிடிச்சி இழுக்குது குளிக்கும் போது. சாப்பிட்டா போடும். தனபால் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி பையூர் கிராமத்தார் சார்பாக
ரொம்ப ரொம்ப பணிவுடன் அழைக்கிறார். ஐயா அவன் மேல ஒரு கணேசு போல கேஸ் போடுங்க, திருந்த மாட்டாங்க. சிரிக்கிறாள் மேல எலுமிட்டு கேஸ் போடுங்க. மைசூரி மேல ஒரு கேஸ் போடுங்க. அப்படி நாடகத்தை எல்லாரும் ரொம்ப சிறப்பா ஒத்துழைப்பு. இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு இந்த கிராமத்துக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லாரும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து எந்த விதமான பிரச்சனை இல்லாம நல்லபடியா நடக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இது காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். யூனிஃபார்ம் இல்லாத ஒரு காக்கி சட்டை சிங்கம். உண்மையிலேயே காவல்துறை அதிகாரி ஐயா இன்னைக்கு இரவு பகல் பாராம தன்னுடைய குடும்பம் குழந்தையெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த சாலுவை ஓட்ட ஆள் மட்டும் சிவகங்கை போகும்போது தப்பிச்சுக்கிடுவார். இவர் மடக்குனாருன்னா இவர்கிட்ட பேசுவார். ஐயா நீ தெரியலையா? தெரியல. லைசன்ஸ் இருக்கா? நீ துண்டு நான் தாங்க போட்டேன். ஏய் துண்டு போட்டாலும் இருக்கட்டும், லைசன்ஸ் எடு. என்னங்கய்யா டீலாம் வாங்கி கொடுத்தேன். இதை சமாளிச்சுக்கிட்டே ஒரு வருஷம் ஓட்டிடும். யார் நீங்க தானே போட்டிய? பறக்குன்னு விரிங்க, விரிச்சு பாருங்க. தாயம் விளையாடுறோம். எனக்கு எரிச்சலா இருக்கு. இங்க பெட்டி வாய்த்து கொண்டிருக்கின்ற முட்டைக்கடை ஓனர் மையன் சின்னத்தாய் பேரனும் குமரவேல் மகள்வழி பேத்தியும் ஆகி அவனுக்கு காது ஊத்துல இன்னைக்கு தம்பி சேராத சட்டி ஓனர் மகன் டி.ஆர். மணிகண்டன் அவர்களுக்கு பையூர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தார். இங்கே மிருதங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ஒரு நாணமான ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி இரட்டையாள மண்ணுக்கு சொந்தக்காரன் எம் காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார். எப்படி காலேஜ் கைதட்டாவதிலாடா நேற்று பேச்சு அதோட போச்சு. இங்கே ஆள்ரவுண்ட் எடுத்து கொண்டிருக்கும் வீட்டில் இருக்க அம்பிடிச்சாம அழித்து வரேன். கடுகு டப்பா மிளகு டப்பா அன்னைக்கு பாக்குற சிலிண்டர் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். எங்க அண்ணன் உண்மையிலேயே என் பக்கத்துல வாணி முருக அண்ணன் அவர் போட்டாடுறா கக்கூசில மாட்டணும். எங்க அண்ணே உண்மையிலேயே பலவாத்திய கலைஞன்னா இவன் தான் பலவாத்திய கலைஞர். எங்க அண்ணே அருள் கேக்கே அருள் என்னைக்குமே அங்காளி பங்காளி அது மாதிரி ஒரு ஜாலியான ஆள் இல்லை. கட்டிங்க்கு நாயா தெரியும் என்னைய சொல்றேன். அப்ப குடிச்ச காலத்துல இங்க தாள கொண்டிருக்கும். இனிமேல் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை வரைஞ்சுன்னா இந்த பேரை வைங்க, நீலகண்டே. அது மரம்லாம் ஒடிஞ்சு ரஸ்தாளி பழம் அழிகிறோம். நீலகண்டன் அவள் எவ்வளவு நீளம்? 2 கிலோமீட்டர். நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறார். ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்க நோட்டீஸ் காணும். மைசெட்டு இங்க வச்சிருக்கேன், நான் வச்சிருக்கேன். அது அட்டை சம்பந்தம்னா என் கொட்டாடியா ஈபியா இந்த போஸ்ட் மரத்துல பார்த்து ஏறிட்டு இருந்தாங்க. சங்கரலிங்கம் அவரை நான் பார்க்கல. ஈபி சங்கரலிங்கம் இங்க இருந்தாலும் போஸ்ட் மரத்தை விட்டு இறங்கி வரும்படி கடவுள். ஏய் நீ பங்காளி என்ன பங்காளி அண்ணே யாருன்னு எனக்கு தெரியாது. இது ஈபி வயர்மேன் என் பங்காளி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு. வினிதா ஆடியோஸ் கொடிக்காடு வினிதா மைசெட்டு உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடு. ஈபி மைசெட்டு மோதவே கூடாது. ஏன்னா நீ அவரை வச்சுதான் பிழைக்கிற. கொக்கிய போட்டுதான் லைன் இழுத்த. எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? அது தொண்டை என்ன நேர கச்சேரியா? நன்றி சொல்லிட்டு போங்க. எனக்கு மாலை எடுத்த கிராம பொதுமக்களுக்கு மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்ளுது. என்ன சொல்ல வர? ஒளி ஒளி உரிமையாளர் வினிதா அவங்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்திய பையூர் கிராமத்தார்களுக்கு வினிதா மைசெட் என் உறவு என் சொந்தங்கள் சார்பாக நன்றி வணக்கம். போற வழியை மறந்துட்டீங்களா? என்ன அது பிரச்சனையா? வந்த
மரவமங்கலம் கார்த்திக் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் ஐயா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்ஜினியர் ஐயா வாங்க. மரவமங்கலமா? மறையமங்கலமே தானா? சொந்தக்காரர் இருக்க? ஏன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், இந்த மைக்கில் பேச முடியாது. இன்னைக்கெல்லாம் ஊர்ல பெரிய ஆளு மியூசியமா தேங்காய் எண்ணெயை போட்டு வந்தார். பொன்னாடியை பொத்தனோடனே மேடையில பேச சொன்னா அவங்க பேசுறத பார்க்கணும். இங்க நின்றுக்கிட்டாரு. எனக்கு முன்னாடி போது கருமணி முதல்ல போகலாம். மயன் தாயில் இறங்கா கீழே நீ. ஏனால் முன்னாடி ஒத்தி எங்களை மகிழ்ச்சி கடையில ஆற்றிய மறக்க முடியாத பையூர் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் அன்பு தாய்மார்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம். வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஊரை கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஊரை கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான் விட பேசலாமா? காசுக்காக பெண்களை நீயும் விலக்கி வாங்கலாமா? வரதட்சணை கேட்பவன் எல்லாம் ஆம்பளை இல்ல, இது ஊரை கூட்டி கல்யாணத்துல அடிக்கிற கொள்ள. தாண்டா கூட வரும், பட்டு தாண்டா சேர்ந்து வரும். ஆச்சந்தாண்டா கூட வரும், பட்டு தாண்டா சேர்ந்து வரும். தாண்டா கூட வரும், பட்டு தாண்டா சேர்ந்து வரும். காசுக்காக பெண்களையும் விழ கூடலாமா? மனையை வைத்து குலைக்க முடியாது, திருமணம் செய்யலாமா? வரதட்சணை எப்பவனல் அப்படி இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. கவனிடா மொட்டு முண்டை. மேற்கே மலையாள, அது மலையாள நாடு. வடக்கே வளநாடு பாலி கொண்ட நன்னாடு. உனக்கு தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி. ஆறாம்பலி கோட்டை 7000 பொண்ண. அந்த மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில, மலட்டாட்டு தண்ணியில. நாட வெட்டி என் கரும்புட்டா நீ அழகர் கோயிலுக்கு நாடு இறங்கையில. அந்த பஞ்சாம்பர கதை நாடு இன்னைக்கு 30 விளையுதடா. என் 18ஆம் படி பெரிய கரும்பை வணங்கி உத்தாங்கரையா உனக்கு உடங்கார வடுக்க. உனடி ஊத்து தண்ணி என் ஜீமான இன்னைக்கு கலிசரி மந்தையில வத்தலடோ. என்னைய நாடு புறம் போய் வாடா செல்ல மகனை என்று சொல்லி நான் கூப்பிட்டா நீ பரிதேசி வேஷம் போட்ட வந்தா தர்ம முடிட்டா. கலிசரி காளி முனியை வணங்கி பையூர்ல இன்னைக்கு வீச்சருவா. ஆளுகிற வீச்சருவா, ஆளுகிற வீச்சருவா. ஐயனாரே உன் கள்ளி செடியில அசையாத புடியருவா. இன்னைக்கு பறக்குதடா செங்கூர என் பையூர் ஐயனாரே வணங்கி. இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டம் பையூர் கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ அஷ்ட விநாயகர் பெருமாள் ஆலயம் கும்பாசிவலை முன்னிட்டு இன்றைய தினம் குளிக்க வச்சிருந்த சோப்பா காணோம். சோப்பா காணுமா? சோப்புக்கிறது வருடம் அப்படி சொல்லுங்க. பங்குனி மாதம் 7 தேதி
7ஆம் தேதிடா. 20/3/3 என்னடே முணு மூணுடா 2024 சரியாக 10 அளவில் 10 மணி அளவில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு பர்மிஷன் இல்லை என்று சொல்லி 5:30க்கெல்லாம் குளிக்காம கொள்ளாமல் வேணுகளில் சாமா ஏத்தி போட்டு திருப்பி வக்குன்னு போய் ஊரு தெரியாமல் கார்த்திக்கு போன் அடிச்சு பெட்ரோல் பொங்கலை நான் 7 மணிக்கெல்லாம் வந்து நின்று அதுக்கப்புறம் வண்டி வந்து அதுக்கப்புறம் கறி போடுவாங்கள் என்று எண்ணி பெட்டிக்காரன் வந்து சாம்பார் சோத்தை தின்று விட்டு முண்டை வைத்த கலைக்கு வாட்டிக்கனை தூக்கி கொண்டு சென்று மருதமணி கொட்டாயம் தெரியாம கம்புல மோதி மூக்காந்தண்டை அடிபட்டு ஜெயப்பிரியா உத்தரவு கொடுத்து இது எல்லாமே போட்டு எவன் உத்தமனா அவனுக்கு தெரியுதுண்ணே நல்லா தெரியுது. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுக்கள் ஒன்றுபட்டு நடிக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி தர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது வருஷமாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான அந்த தங்க நட்சத்திரம் இன்றைய தினம் 3:45 போல் வேலுக்கம்பை பிடித்து நிற்கக்கூடிய புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கருப்பு நிலா கேபிஏ காளிமுத்து அன்பு வாத்தியார் வேலன் வேடம் புரத்தனாக நடிக்க குயிலினும் இனிமையான கோயிலவாணி கொஞ்சுமொழி பேசு ரஞ்சிதம் தனக்குத்தானே அற்புதமான ஒரு தனி பாணியை வகுத்து வரக்கூடிய எனது அன்பு சகோதரி மன்னார்குடி எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டவர்கள். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு ஒன்றைய போல தொக்கெடுத்த ஆள் தெரிந்தது போல தெரியுவான். என் மயந்தேன் ஐயா நாரதர் என் மயங்கயா நோத்தவங்க பேசினா கேவலப்பட்ட குடும்பத்துல அந்த வார்த்தையில வரத்தான் செய்யும். நாங்க அப்பவுமே அப்படித்தாப்பா. என் அன்பு மகன் பாடக்கூடிய ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாம கை தட்டுவீங்க. இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த வருஷம் அந்த தம்பியை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பேரும் புகழும் பெறக்கூடிய உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு அவை 100 ஆண்டு காலம் வாழணும். கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டனர். ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசை முரசு என்னை நீ வாயில விட்டோம் சொன்ன இப்ப பாடுற மக்கள்கிட்ட உன்னைய காட்டி கொடுக்குறேன். ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசை முரசு நான் சந்திக்காத ஆறுமுனிய சக்கரவர்த்தியே கிடையாது. பெரிய பெரிய சக்கரவர்த்தி எல்லாம் நான் சந்திச்சேன். அவங்க எல்லாம் நான் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன், அவங்க எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. நேத்து பையன் இவன் கெட்ட வார்த்தையா வைகிறேன். ஆனா அந்த பையூர் மேடையில இவன் பேர் வாங்குவானா ஐயா நீங்க தான் சாட்சி ஆத்தாமர்களை நீங்க தான் சாட்சி. எனக்காக உட்காந்துருக்கியா கொஞ்சம் தள்ளி உட்கார். அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த கைதட்டு வாங்குவானா அந்த கருப்பி உனக்கு அருள் கொடுப்பாரா. இப்ப அவன் பாட்டுல தெரியும்டா ஆத்தாங்கிறது ஓத்தாங்க. டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பண்பாடல். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை ஒட்ட பார்த்தால சேகத்தனக்கு தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஆத்தாவுங்களே அந்த ஆகாயத்தை போல ஆத்தாவுங்களே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலகோட்ட பார்த்தால சேகத்தனக்கு போணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும். இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினார் புஞ்சகளானே அந்த புஞ்ச உலகானே
போலதான் படுத்து கிடந்ததும் உஞ்சேளதானே பண்ண பூஞ்சோளதானே இரச்சல காயும் போது வாழவில்லா தெரியும் இத்து போன சேலைக்குன்னும் சொகச்சது புரியும் அஞ்சு கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் நீ சேலை கட்டி இறச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் அத்தாவும் போல அந்த ஆகாயத்தை போல அத்தாவும் போல அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றே பண்ண பூச்சோளே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றே பண்ண பூச்சோளே கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே கூடையாகும் பொஞ்சேளே பண்ண பூஞ்சோளே தொட்டிக்குள்ள முடிச்சு வச்ச அழகு முத்து போலே காயமுட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே பகிரல ஊசேலே மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டு எரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் அத்தா உங்கள அந்த ஆகாயத்தை போல அத்தா உங்கள அந்த ஆகாயத்தை போல தொட்டிலட்டி தூங்க தொட்டிலட்டியாட ஆத்தில மீன் பிடிக்க அதால சேத்தனுக்கு தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் தம்பி இந்த மக்களுடைய கைதட்டு தான் உன்னை உயரத்தை கொண்டு போகும். வாழ்த்துக்கள். நன்றி. காசை வாங்கிக்க. காசை வாங்கிட்டா என்ன பிடிக்க முடியாது அவனை. தெரியா வந்து கேட்குறேன், இந்த அட்டையெல்லாம் எங்கனப்பா எடுப்பீங்க? மணி பபூன் எந்த ஊரு? கருமத்தக்குடியா? மகாமுனி பையூர் கருப்பையா சேர்வை மகன் பப்புன் அவர்களுக்கு அன்பாலயத்துக்காக ரூபாய் 101. 100 ரூபாய்க்கு 450 பேர் எழுதியிருக்கு. நன்றி, வணக்கம். அம்மா பாடலை பாராட்டி காட்டுக்குடியிருப்பு முத்துச்சாமி ரயில்வே 50 ரூபா. ரயில்வேல 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற 50 ரூபா. வாழ்த்துக்கள் ப்ரோ. காசை மிச்சம் பண்ணி காடு வாங்கி போடு. எனக்கு 100 கொடுத்த அண்ணா அவர்களுக்கு நன்றிடா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான். வாத்தியார் எவ்வளியோ அவ்வளிதான் மாணவன். வாத்தியார் 8 அடி பாஞ்சா 16 அடி பாயணும், அவன் தான் மாணவன். ஆனா இவன் 26 அடிய பாயன. அவடியார் கோயில் வாத்தியார். ஒரு வாத்தியார் பேரு பி மோகன்தாஸ் மிருதங்க சக்கரவர்த்தி. இடது கை பழக்கத்திலே வாசிப்பார். அருமையான ஒரு வாத்திய சக்கரவர்த்தி. அவருடைய மாணவன் என் அன்பு தம்பி. இந்த மேடையில அவன் பேர் வாங்குவேன். அன்று சொன்னேன் நீ பெரிய ஆளா வருவேன். இன்னைக்கு மிகப்பெரிய ஆளா உயர்ந்து நிற்கிறான். அதற்கு காரணம் நான் சொன்ன வாக்கோடு என் தெய்வத்தினுடைய அருளும் என் தமிழ் உறவுகள் பாசம் தான்டா காரணம். இரட்டையாளத்தை சேர்ந்த அம்மா பாடலை பாராட்டி காட்டுக்குடியிருப்பு ராமு TNEP 100 அம்மா பாடலை பாராட்டி ராம பூசாரி நாட்டசங்கோட்டை கீரன்குளம் தெரு 101
இவன் காசு வாங்குறதுக்கு என்ன சொல்ல சொல்றேன்? என் அன்பு தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி எந்த பாடல் பாடினாலும் அழகாக அந்த மிருதங்க நதையை வாசிப்பான். திறமை படித்தவன். அந்த திறமை படித்த பையனை எந்த ஊர்ல பிறந்தான் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். அறந்தாங்கி பக்கத்துல உள்ள இரட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். கைதட்டு வாங்க. அது அவனோட திறமை கிடைத்த பரிசு. மைசெட்டுங்க அண்ணன் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர். இப்படி ஜாமான வாசிக்கிறதுக்கு 2 நாடகம் போடும். மாவு செடிக்கிற சல்லடா முதல் ஒன்று யாரா இருந்தது மொகர கட்டையா கொடு. மொகர் சிங் விசில் வராம மொகர் சிங். எம்.கே.ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 101 அம்பளிப்பு. எஸ். மாரிமுத்து பெரிய கண்ணனூர் இருப்பு ரோஸ் நகர் அம்மன் டீ ஸ்டால். டீ கடையில தான் இருக்கியா? இல்ல குடியிருக்குதே டீ கடையில தானா? பாய்லர்ல ஏறி உட்கார். அன்பு உள்ளதுக்கு நன்றி. என்ன ஒண்ணு இல்லடா. இது பேர் தான் மொகர் சிங். இந்த மொகர் சிங் வந்து பெரிய ஸ்டோர் ரூம்ல வாங்கினீங்கன்னா 800 ரூபா. எங்கடா வாங்கினீங்கன்னா 320 ரூபா. இதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு 1.5 வருஷம் அது முத்தம் கொடுக்கறதுக்கு உதடு கட்டாயிரம். அப்புறம் வந்து
இப்படியே தான் சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல தெரிய முடியும். சீர்காழி கோவிந்தராஜன் அவர் எந்த பாடல் படித்தாலும் இந்த கருவி இல்லாமல் படிப்பதில்லை. இதனுடைய சத்தம் எப்படி கேட்கும் என்றால் அதை நீ வாசிக்க வேண்டும். இப்பொழுது பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் எனது அன்பு அண்ணன் புதுகை இயக்கி அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைத்து பேரும் புகழும். இப்ப நீங்க அவசரப்பட்டு கையில அப்படி ஒரு ஜாமான் கொடுத்தல அந்த ஜாமான வாஜிப்பா. வேற ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கியா? அந்த சாமான வருது நிறுத்துறா ஏழை பையன். அதே அப்பத்தான் 2 மாசத்துல முடிஞ்சுன்னு சொல்லி கம்மாக்கடையில வந்து ஊதிட்டு படுத்துக்க. அருமையான வாத்தியம், நல்லா வருவேன். வேற ஒண்ணு வேணா நீ எந்திரிச்சாங்க போறியாப்பா. அடுத்து தாளக்கார பேரை சொல்லணும், அருமையான பேரு. இங்க சிறந்த முறையிலே சீன் தாள வைத்துக் கொண்டிருக்கும் நீலகண்ட. அவ்வளவு நீளத்துல தான் நீர் 5 அடிக்க. அவங்க 3 பேர் அடிக்கிறாங்கன்னா இளவட்ட பயில அடிக்கிறாங்க. நீ பேரம்பத்தி எடுத்துட்டு நீ எதுக்கு முண்டை அப்படி போட்டு அடிக்கிட்டே? ஆமா, இரும்பு தேஞ்சு வச்சுன்னா பற்ற எங்க போவேன். ஏன்னா 37 வருஷம் அந்த இரும்பு வச்சிருக்கேன். உடஞ்சு வச்சுனா போச்சுல. செலவே இல்லாத ஒரு ஆள்னா நீதான். சீன் நினைஞ்சா கூட என்ன பண்ண போற? மூர்த்தியை போய் தூக்கி போட்டு போயிடுவேன். சாமி அழைக்க போறேன். ஆதி காலம் ஐயா